يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய வழியில் எங்கள் பாதங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக. வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், உனக்கு எதிரான கூட்டத்தார்களிடம் இருந்து எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா கஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பதிலேயே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியது என்னவென்று சொன்னால் தௌபாவை தான். எவ்வளவோ தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறத அல்லாஹ் அவ்வளவு தூரம் விரும்ப மாட்டான். ஒரு அடியானிடத்திலிருந்து அல்லாஹ் எதை விரும்புறான்னு சொன்னா, அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி அவன் தௌபா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆனந்தம் அடைகின்றான். அந்த அடியானின் மீது அல்லாஹ் நேசம் கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இந்த துஆக்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் முதலில் அல்லாஹ் பாவ மன்னிப்பதான் முன்ன வைக்கிறான். இந்த ரப்பனா என்று சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா துஆக்களிலும் அல்லாஹ் தௌபாவை முதல்ல வச்சிருந்தா அதுக்கு அடுத்துதான் அடுத்தடுத்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப ரப்பனா கஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. இப்ப நம்முடைய காரியங்கள்ல நம்ம என்னத்த வரம்பு மீறினோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தொழில்ல, நம்முடைய வியாபாரங்களில, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய சொந்த பந்தங்கள் இடத்துல, நம்முடைய உறவுகள் இடத்துல நாம வரம்பு மீறி நடந்திருந்தான், செய்யக்கூடிய வியாபாரத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறி வரம்பு மீறி நடந்திருந்தா, நாம் செய்யக்கூடிய தொழில்ல வியாபாரங்கள்ல வரம்பு மீறி நடந்திருந்தா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு கடன் கொடுக்கிறதுலையோ அல்லது கடன் வாங்குறதுலையோ வரம்பு மீறி இருக்கலாம், வரம்பு மீறி நாம நடந்திருக்கலாம். இது போன்ற நாங்கள் எங்களுடைய காரியங்களில் வரம்பு மீறி நடந்திருந்தால் எங்களை நீ மன்னித்து அருள்வாயாக என்பதாக இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமையில் உங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசாமல் இருப்பதில்லை. மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, மறுமை நாளையில உங்களுடைய இறைவன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடத்திலுமே தனித்தனியாக நிச்சயமாக பேசுவான். அல்லாஹ்ட்ட போய் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்துல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தனியா சந்தித்து பேச போறோம்னாலே நம்ம அதுக்கு எவ்வளவு தயாராகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கலெக்டரை பார்த்து பேச போறோம், ஒரு எம்எல்ஏ பார்த்து பேச போறோம், அல்லது ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி, ஒரு விஞ்ஞானி, ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு சிறந்த பெரிய பணக்காரர், செல்வந்தர், இந்த மாதிரி ஆட்களை நேருக்கு நேரம் தனியா சந்தித்து பேச போறோம்னு சொன்னாலே நம்ம அதுக்கு எவ்வளவு தூரம் தயாராகும் நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக மறுமை நாளையில அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, அப்ப அல்லாஹ்விடத்துல நாம எந்த விதமான தயக்கமும் பயமோ பதட்டமும் இல்லாம நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய நன்மையான காரியங்களின் மூலம் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு இடையில என்ன செய்ய மாட்டாரு, ஒரு மொழி பெயர்ப்பாளர்லாம் இருக்க மாட்டார். அல்லாஹ் எந்த பாஷையில பேசுவாங்கிறது நமக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் எந்த பாஷையில பேசினாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுடும். அல்லாஹ் தமிழ்ல பேசுறானா, இங்கிலீஷ்ல பேசுறானா, அரபில எதுவுமே தெரியாது. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவான், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசுவான். பேசும்போது இடையில என்ன செய்ய மாட்டாரு, மொழி பெயர்ப்பாளர்லாம் உங்களுக்கு இருக்க மாட்டாரு. அல்லாஹ் எந்த பாஷையில அல்லாஹ் பேசினாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி ஞானம் கொடுக்கப்படும். அப்ப அல்லாஹ் பேசி இருக்கும் பொழுது அந்த மனிதர் அந்த என்ன செய்வாருன்னு சொன்னா தன்னுடைய வலதுபுறத்தை நோக்கி பார்ப்பார். வலதுபுறத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வலதுபுறத்துல இந்த உலகத்துல வாழும் பொழுது செய்த எல்லா விதமான காரியங்களும் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துருக்கும், அந்த வலதுபுறத்துல இருக்கும். அதே போன்று இடதுபுறத்திலையும் இந்த உலகத்துல அவர் செய்த நல்லது கெட்டது பாவமான செயல் நன்மையான செயல் என்பதாக எல்லா விதமான செயல்களும் அவருக்கு முன்னால இந்த இடதுபுறத்திலையும் இருக்கும், வலதுபுறத்திலையும் இருக்கும். இது சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்மா எந்தொரு மறுபடியும் அவர் என்ன செய்வாரு, அவர் பார்ப்பாரு அமாமகு, சும்மா எந்தொரு அமாமகு, அவருக்கு முன்னாடி அவர் பார்ப்பாரு, அவருக்கு முன்னாடி நரகமே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலதுபுறத்துல நீங்க செய்த காரியங்கள் இருக்கும், இடதுபுறத்துல நீங்க செய்த காரியங்கள் இருக்கும். சும்மா எந்தொரு அமாமகு ஃபதஸ்தக்பிலுஹுன்னார், அவருக்கு முன்னாடி நரகமே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், அந்த நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த நரகத்திலிருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு பேரித்தம்பள துண்டையாவது ஒரு பேரித்தம்பள துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து அதன் மூலமாக உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியுமானால் அதையாவது நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். தௌபாவை கொண்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவத்திற்கு உண்டான பரிகாரமே தௌபா தான். தௌபாவை கொண்டு அல்லாஹ் மன்னித்திடுவான். நன்மையான காரியங்களை கொண்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வினுடைய கருணை நமக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் தாண்டி நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அது எதை கொண்டு தேடணும்னு சொன்னா தர்மங்களை கொண்டு தேடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம தர்மம் செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்யப்படும், நரகத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமே தூய்மை இல்லாமல், அதாவது சுத்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. சுத்தம் இல்லாமல் இஸ்லாத்துல எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் யக்பலு ஸலாத்தன் இல்லா பிதுஹூரி, தூய்மையின்றி அல்லாஹ் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுத்தம் இல்லாம எந்த தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகைக்கு ஒருத்தர் தயாராயிட்டார் அப்படின்னு சொன்னா ஆடை சுத்தமாக இருக்கணும், அவருடைய அங்கங்கள் சுத்தமாக இருக்கணும், அவருடைய அவயங்கள் சுத்தமாக இருக்கணும், எல்லாமே சுத்தமா இருக்கணும். சுத்தமாக இருந்தாதான் அந்த தொழுகை கூடும். இல்ல அப்படின்னு சொன்னா நான் யக்பலு ஸலாத்தன் இல்லா பிதுஹூரி, தூய்மையின்றி அல்லாஹ் எந்த தொழுகையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். எத்தனை ரக்காத்து தொழுதாலும் சரி. அதாவது உடலினுடைய துர்நாற்றங்களோடு தொழுக வர்றது, சுத்தமில்லாத ஆடைகளை அணிந்து தொழுக வர்றது, அப்ப இது போன்ற தொழுகைகள் தூய்மையின்றி இருக்கக்கூடிய எந்த தொழுகையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அதே போன்று மோசடி செய்த பொருளால் செய்யப்படும் எந்த தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பலத்தினுடைய துண்டையாவது நீங்க தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கீங்க. இங்க எல்லாம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் யக்பலு ஸதகத்தன் மின் குலூலி, நான் யக்பலு ஸதகத்தன் மின் குலூலி, என்ன அப்படின்னு சொன்னா மோசடி செய்த பொருளை கொண்டு செய்யப்படும் எந்த தர்மத்தையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம தர்மம் செய்யறோம்னா நாம சம்பாதித்து நியாயமான முறையில ஹலாலான முறையில நாம சம்பாதித்து அதை நாம் செய்யும் பொழுதுதான் அது தர்மமாக அல்லாஹ் அதனுடைய நன்மையை முழுமையாக வழங்குகின்றான். அதே போன்று தூய்மையோடு தொழுவக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். தொழுகைக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது.
ஒண்ணு தூய்மையாக இருப்பது. அந்த தூய்மை ரெண்டுக்கு தேவை. ஒண்ணு உடலும் ஆடையும் தூய்மையாக இருக்க வேண்டும். உடல் அங்கங்களும் தூய்மையா இருக்கணும், நாம் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளும் தூய்மையாக இருக்கணும். அதே போன்று உள்ளமும் தூய்மையாக இருப்பது அவசியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இல்லை அப்படின்னு சொன்னா தொழுவக்கூடாது. அதே போல தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல நாம் கொடுக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த ஜக்காத், அந்த தான தர்மத்துல நாம் சம்பாதித்த அந்த பொருளாதாரங்கள் ஹலாலான வருமானத்தினுடைய அடிப்படையில் வந்ததாக இருந்தால் மட்டுமே அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு காலங்களில் ஒரு சில விஷயத்தை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரம்ப காலத்துல தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்துல வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு சரியாக 20 வயது ஆகும். அப்ப 20 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சாது கிளையாடிகளிடம் அவங்க ஆட்டு மந்தைகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டு மந்தைகளில் இருக்கக்கூடிய ஆடுகளை ஓட்டிட்டு போயிட்டு அதை மேய்ச்சிட்டு வந்து விட்டுருவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சம்பளத்தை ஊதியமாக பெற்றுக் கொள்வார்கள். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அப்ப இடையில என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல் மக்ஜூமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வியாபாரி, அவர் கூட பெருமானாருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. நட்பு ஏற்பட்ட உடனேயே என்ன செய்யறாங்கன்னா, அல் மக்ஜூமி என்று சொல்லக்கூடியவரோடு சேர்ந்து வியாபாரம் செய்வதற்காக வேண்டி, இதுதான் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டிய அவருடைய உழைப்பு காலம் ஆரம்பமாகும். தன்னுடைய 21வது வயதுல அந்த உழைப்பு காலம் ஆரம்பமாகுது. இப்ப அல் மக்ஜூமி என்பவரோட இணைந்து வியாபாரம் செய்யறாங்க. இப்ப இந்த வியாபாரம் செய்யும் பொழுது அந்த மக்ஜூமி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தை எல்லாம் பார்க்கிறாரு. அவங்க எப்படி விற்பனை செய்யறாங்க, அவங்க எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க, தன்னிடத்துல எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கிறாரு. ரொம்ப நாணயமாக இருக்கின்றார்கள், ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாங்க, சிறந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், வியாபாரத்திற்கு ஒரு பார்ட்னரை ஈஸியா நம்ம பிடிச்சிடலாம். ஆனா அவங்கள்ட்ட நாம நாணயமா நேர்மையா அந்த தொழில் விஷயத்துல, அந்த நட்பு விஷயத்துல, வியாபார விஷயத்துல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. சொந்த பந்த உறவுகளுக்குள்ளேயே சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்ய முடியல, பல பிரச்சனைகள் உருவாகுது. ஆனா அல் மக்ஜூமி என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, இவ்வளவு ஒரு நாணயமான, இவ்வளவு ஒரு ஒழுக்கமான, நேர்மையான ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு கண்ணியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழிலை அவர் கூட சேர்ந்து அவங்க செஞ்சதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த தகவல் அன்னை ஹதீஜா அவங்களுக்கு அவங்க கேள்விப்படுறாங்க. ஹதீஜா நாச்சியார் அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு வியாபார பிசினஸ் மேன். அவங்க பயங்கரமான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த தகவல் வருது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாணயமா, ஒரு நேர்மையான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரை நாங்கெல்லாம் பார்த்தோம், இவர் கூட இருக்கிறாரு, அல் மக்ஜூமிங்கிற கூட அவர் தொழில் செய்யறாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அன்னை ஹதீஜா நாச்சியார் அவர்கள் உடனே நபி அவர்களை அழைத்து வருமாறு அனுமதி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அன்னையரை நோக்கி வர்றாங்க. வந்த உடனே அன்னை ஹதீஜா சொல்றாங்க, உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய நாணயத்தை பத்தி எல்லா மக்களும் சொல்வதை நான் கேட்டேன். அதனால நான் என்னுடைய பொருளை உங்களுக்கு தரேன், என்னுடைய பொருளை நான் உங்களுக்கு தரேன். அதை கொண்டு போய் நீங்க விற்பனை செய்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த லாபத்துல எல்லோருக்கும் கொடுக்கறதை விட உங்களுக்கு நான் அதிகமான லாபம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்யறாங்க. இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒத்துக்கொள்கின்றார்கள். ஷாம் நகர்ல கொண்டு போய் வியாபாரம் செய்யறாங்க. ஒரு முறை வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சது 3 மாதம் ஆகும். அன்றைய காலகட்டத்துல போயிட்டு இவங்க கொடுத்த பொருளாதாரத்தை எல்லாம் வியாபாரம் செய்து விட்டு ஷாம் தேசத்துல போய் வியாபாரம் செஞ்சுட்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து அன்னை ஹதீஜா அவர்களுக்கு உண்டான அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தை கொடுக்குறாங்க. அன்னை ஹதீஜா அம்மையார் சொல்றாங்க, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட லாபத்தை யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது. நான் கொடுத்த இந்த பொருளை கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு இவ்வளவு பெரிய லாபத்தை யாருமே எனக்கு கொடுத்ததில்லை என்பதாக பிரமிப்பு அடைகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயரிய நற்பண்புகளை பார்க்கிறாங்க, அந்த உயர்ந்த சிந்தனையை பார்க்கிறாங்க, அவங்க பேச்சில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கிறாங்க, அவங்களுடைய நம்பகத்தன்மையை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து விட்டு அன்னை ஹதீஜா நாச்சியார் அவர்கள் அளவற்ற சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதாக இந்த வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம்.
அதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள் என்பதாக இந்த வரலாறு சொல்லப்படுகின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தன்னுடைய வியாபாரத்திலும் பெருமானார் நேர்மையாக இருந்தார்கள் என்பதை இந்த வரலாறு மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீவை நமக்கு வழங்குவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி.